தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான 1% உள்ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய அனுமதியை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். பார்வை மாற்றுத்திறனாளிகள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமைதான், அதை சட்டப்பூர்வமான முறையில் நடத்த வேண்டும். பார்வை மாற்றுத்திறனாளிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டதா? திடீரென சாலையில் அமர்ந்து யாரும் போராட முடியாது. காவல்துறையினரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துவதற்கு என ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் அவற்றை நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அனுமதி மறுத்தால் நீதிமன்றத்தை நாடலாம். ஒருவேளை சட்டப்படி நடந்து கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறினால் அதில் நீதிமன்றம் தலையிடும் என கூறிய நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.